வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. தமிழ்நாட்டுல 2 பேர் கடையில தாங்க போட்டியே. என்ன? ஒண்ணு தாவேகா, இன்னொன்னு திமுக அப்படிங்கிறீங்களா? இல்லங்க. ஒண்ணு இன்னு, இன்னொன்னு இம்மு. இந்த 2 கடையில தான் போட்டியே. அத உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ போடுறேன். எடிட்டர் அந்த வீடியோ போடுங்களேன் ப்ளீஸ். என்ன எடிட்டர் நீங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு போடுவீங்க. இப்ப இத போட்டிருக்கீங்க. பார்த்துட்டு இருக்க எல்லாரும் என்ன கேட்பாங்க? இப்ப இது ஜனநாயகம் தான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா? அப்படின்னு கேட்பாங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேட்க மாட்டாங்க. 35% மக்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஜனநாயகம் தான் இப்ப பிரச்சனையா இருக்கு. ஏன் அத பார்க்கக்கூடாது? அப்படிங்கிற கேள்விய முன் வச்சுட்டு இருக்காங்க. சரிதான். ஏன்னா, அக்கா பல்லவி வந்து சமீபத்தில அவங்களோட தொகுதிக்கு போறாங்க. முதல் முறையாக போறாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க மைண்ட் வாய்ஸ கேப்சர் பண்ணும்போது, எங்க ஜனநாயக போஸ்டர் வைக்கலாம், பேனர் வைக்கலாம், பால் ஊத்தலாம், எல்லாரையும் நம்ம வந்து படத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடலாம் அப்படின்னு தான் போயிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அங்க போனா மக்கள் எல்லாம் சுத்தி வளச்சுட்டாங்க. வளச்சது மட்டும் இல்லாம, "இந்த பாரு இந்த தண்ணிய நீ குடிப்பியாம்மா? உங்க வீட்ல எல்லாம் குடிப்பீங்களா?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அக்கா வாய் அடைச்சு போயிட்டாங்க. வெளவெளுத்து போயிட்டாங்க. நான் பாட்டுக்கும் ஜனநாயகன் படத்துக்கு எப்படி டிக்கெட் வாங்கலாம்? உங்கள எல்லாம் கூப்பிடலாம். எங்க பேனர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்க வந்தா, நீங்க என்ன புதுசு புதுசா கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் என்னமோ வந்துட்டு குறுக்க பூந்து ரிப்பன் வெட்டுறது தான் வேலைன்னு நெனச்சுட்டு இருந்தேன். இதுக்கெல்லாம் பதில் நான் தான் சொல்லணுமா? அப்படின்னு யோசிச்சுட்டு வாயடைச்சு போய் இருக்கும்போது தான், அந்த அக்காக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு, சுத்தி இருந்தவங்கலாம் வந்துட்டு நிர்வாகிகள் தான். அவங்களுக்காக வந்து பதில் பேசினாங்க. இப்படி அந்த விஷயத்தையாவது தாவேகாவினர் வந்து பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் அத பத்திலாம் பேசலங்க. தமிழ்நாட்டுல பிரச்சனைனா என்ன? டெல்லியில பிரச்சனைனா என்ன? எங்களுக்கு ஒரே பிரச்சனை ஜனநாயகன் படம். போய் பார்க்கணும். டிக்கெட் கிடைக்குமா? கிடைக்காதா? அது ரூ. 190ன்னு சொல்லிட்டு ரூ. 2000க்கு கேட்டாலும் நாங்க பார்க்க ரெடி அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. அதுல மிக முக்கியமாக இன்ஸ்டால இருக்கிற ஒருத்தவங்க கொஞ்சம் நெறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஏங்க நீட்டுக்காக போராட்டம் நடந்துச்சுன்னா, நாங்க படம் பார்க்கக்கூடாதா? நீட்டுக்காக எங்கேயோ ஒரு வடமாநிலத்தில டெல்லி சைட்ல போராட்டம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக, நாங்க இங்க படம் பார்க்காம இருக்கணுங்கிறது நீங்க என்னங்க கேள்வி கேட்கிறீங்க? அப்ப நீங்க என்ன வீட்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்களா? இல்ல சாப்பிடாம இருக்கீங்களா? அப்படின்னு ஒரு நியாயமான கேள்விய கேட்டிருந்தாங்க. கேள்விய கேட்கும்போது நியாயமா தான் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமால்ல, சரியா தான் கேட்குறாங்கன்னு. ஆனா அக்கா கிட்ட அந்த சகோதரி கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, கரெக்ட்டு தான். உங்க கேள்வி சரியான கேள்வி தான். உங்களுக்கு பிரச்சனை, மத்தவங்களுக்கு பிரச்சனைன்னா, அதுக்காக வந்து மத்தவங்கலாம் வந்து அவங்களுடைய சந்தோஷத்த இழந்துட்டு இருக்கணுமா? அப்படின்னு தானே கேட்க வரீங்க. ரைட்டு. அதே மாரி தான் நாளைக்கு உங்க வீட்டுக்குள்ள, உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு தாவேக்காக்காரன் கைய பிடிச்சு உங்கள இழுத்தாலோ, இல்ல உங்க வீட்ல இருக்கிற பெண்கள வந்து குழந்தைகள வந்து மானபங்கப்படுத்தினாலோ, சுத்தி இருக்கவங்க வந்து தானே காப்பாத்தணும். ஏன்னா நீங்க தாவேக்காக்காரங்க அப்படிங்கிறதுக்காக, இன்னொரு தாவேக்காக்காரன் உங்க வீட்டுக்குள்ள வராம இருப்பானா? கைய பிடிக்காம இழுக்காம இருப்பானா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, நேத்து ஒரு தொகுதியில அவங்க பேனர் வைக்கணுமாமா. அதுல 2 தாவேக்காக்காரங்களுக்கு சண்ட. என் பேர போடணும், உன் பேர போடணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்திருக்கானுங்க. வைக்கலாம், பேனர் வைக்கலாம், வேண்டாம்னு சொல்ல. அவங்க போட்டோ போட்டு வச்சுக்கலாம், மாவட்ட செயலாளர் இது வைக்கல. நாங்க பேனரு கிழிக்கல. அது இதுக்கு விரோதமா நிக்கிற அன்பும், இதுக்கு விரோதமா நிக்கிற அந்த சோ தாவேக்காக்காரங்களே இந்த விஷயத்துக்கே விட்டு குடுக்குற மனநிலையில இல்ல அப்படிங்கிறப்போ, நீங்க தாவேக்காக்காரங்க அப்படிங்கிறதுக்காக உங்க வீட்டுக்குள்ள மட்டும் என்ன தனியா அடுப்பெரிய போதா? இல்ல பால் பாக்கெட் தான் வந்து விழுக போதா? இல்லல்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, அது எல்லாருக்குமான பிரச்சனை. இப்ப மிக முக்கியமாக இருக்கிற இந்த நீட்டு பிரச்சனைய ஏன் கேட்காம, முழு கவனத்தையும் வந்து நீங்களும் படத்துல தான் காமிச்சுட்டு இருக்கீங்க. முதல்வர் சிஎம் விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கல்லூரில பிரீமியர் ஷோ போட்டிருக்காங்க. அதையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது, அப்படின்னா எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு. அதாவது அனிதா அவர்களுடைய மரணம். அதற்கு விஜய் அவர்கள் வந்து நேரடியாகவே அப்போ அவர் வந்து கட்சி கூட ஆரம்பிக்கல. நேரடியாக அவரோட வீட்டுக்கே போய் வந்து பார்த்து பேசிட்டு வர்றார். ஏன் பண்ணாரு? எல்லார் வீட்லயும் தான் துக்கம் விழுகும். எல்லார் வீட்லயும் தான் யாராவது இறந்து போவாங்க. விஜய் எதற்கு போனாரு? அப்ப அரசியல் பண்ண போனாரா? நான் வரேன். பின்னாடி வரேன். ஏன்னா, நீங்களே கொந்தளிச்சுருவீங்க. ஏன்னா, டாக்டர் அனிதா அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் நம்மளுக்கு அது எனக்கு புரியும். நான் வரேன். அவர் எதுக்கு போனாரு? அதுக்கப்புறம் எலக்ஷன்ல ஜெயிச்சு சிஎம் ஆயினதுக்கப்புறம் திருச்சி தொகுதிக்கு போறாரு. ஏன்னா, அங்க வந்து மறு எலக்ஷன் வரப்போது. ஆனா, அப்பதான் வந்துட்டு அந்த 41 பேருடைய மரணத்துக்கு அண்ணன் வந்து துக்கம் விசாரிக்க போறாரு நேரடியாக. எலக்ஷன் காரணம் இல்லப்பா.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பை எலெக்ஷன்லாம் காரணம் இல்ல. சரி, போனவர் மேடையில என்ன பேசுறாரு தெரியுமா? என்னுடைய தங்கையோட வித்யா அவர்களுடைய மரணத்தப்ப நான் எவ்ளோ துக்கமா இருந்தனோ, அந்த 7 வயசுல அவர் எவ்ளோ துக்கமா இருந்தாரோ, அவ்ளோ துக்கமாக அனிதாவின் மரணத்தினப்போ எனக்கு இருந்துச்சு. அந்த வலி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. சரியா பதிவு செஞ்சிருக்கிறாரா? ஏன்னா எல்லாருக்குமே அந்த மரணம் அப்படிங்கிறது பெரும் வலி. நம்ம நெனச்சு கூட பார்க்கல. போராடுவோம், ஜெயிப்போம் அப்படிதான் நெனச்சோம். ஆனா அந்த போராட்டத்தின் காரணமாக ஒரு மரணம், ஒரு தற்கொலை. சரி, இப்போ இதுக்கு இடைப்பட்ட காலம்னு ஒண்ணு இருக்கும்ல. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மேடையில அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, "நீட் மட்டுமே தான் படிப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது அதுக்கு வந்து நெறைய பேர் முட்டு குடுத்திருந்தாங்க. அண்ணன் வேதனையில சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாருடைய வார்த்தையாக அது இருந்துச்சுன்னா, அது பிஜேபியோட வார்த்தையாக இருந்துச்சு. பிஜேபியோடைய அந்த பார்ப்பன கடப்பாரியை தூக்கிய சீமானுடைய வார்த்தையாக இருந்துச்சு அது. அதன் வாயாக இருந்துச்சு. ஏன்னா, ஒருத்தர் தலைவராக போறாரு, லீடராக போறான்னு நெனைக்கிறவரு, என்னவா பேசியிருந்திருக்கும் அப்டின்னா, நீட்ட நம்ம ஒழித்தே தீரணும். அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்று கூடணும். இல்ல எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு, இந்த பிளான் இருக்கு. நான் எலக்ஷன்ல ஜெயிச்சு வந்தா, நான் இப்டி பண்ணுவேன் தான் ஒரு தலைவர் பேசுவாரே தவிர, நீட் மட்டுமே தான் படிப்பா அப்டின்னு கேட்டிருக்க மாட்டாரு. அது கேட்டிருந்தாரு. இப்போ வந்து மறுபடியும் ஒரு ட்விஸ்ட். இந்த ட்விஸ்ட்ல நேத்து போட்டாரே ஒரு ட்வீட்டு. அதுதான் பயங்கரமான ட்வீட்டு. சரி, அதுக்கு முன்னாடி இந்த நான் எடிட்டர் கிட்ட ஒரு வீடியோ போட சொன்னேன்ல, அவர் தப்பா போட்டார்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. காவல்துறை ரொம்ப அராஜகமான முறையில மாணவர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள். அதுவும் எப்படியெல்லாம் கைது செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, பெண்கள்னு கூட பார்க்காம ரொம்ப மோசமா ஆடையை பிடிச்சி இழுத்துட்டு போறது, அதே மாதிரி வந்து மாணவர்களுடைய கையை கடித்திருக்கிறார்கள் தமிழக காவல்துறை. அதே மாதிரி மாணவர்களை வந்து கைது செய்யும் போது அவங்களுடைய தலையை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா தரையில அடிச்சு கைது செய்திருக்கிறாங்க. அந்த வீடியோலாம் இப்போ வந்து இதுதாங்க நான் சொல்ல வந்தது. ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல ஜனநாயகன் படத்துக்காக பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு மக்கள், முக்கியமாக இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய எஸ்எஃப்ஐ இருக்கட்டும், இல்லாட்டினா திராவிட இயக்கங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் எதற்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜனநாயகத்திற்காக போராடிட்டு இருக்காங்க. ஜனநாயகம் அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு வந்த வீடியோ, இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போதே வரக்கூடிய அந்த ட்வீட். அந்த ட்வீட் வந்து விஜயோடைய அஃபிஷியல் பக்கத்துல இருந்து வருது. அதுல என்ன குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தேடுறீங்க? என்னடா எல்லா இடத்துலயும் வந்து ஒன்றியன் மட்டும் தான் இருக்கு. அது கூட ஒரு வாட்டி தான் இருக்கு. அப்படின்னு தேடுறீங்களா? இதே திமுகன்னு மட்டும் நடந்து அந்த காலகட்டத்துல நடந்திருந்தனா, திமுகன்னு ஒரு 1000 வாட்டியா வந்திருக்கும் இல்லையா? ஆமா, நானும் தேடி பார்த்தேன். மேக்னிஃபையர்லாம் வச்சு தேடி பார்த்தேன். இல்ல. ஆனா நாசூக்கா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வரலாம். ட்வீட்டே பாருங்களேன். தாவேகா நீட்டுக்கு எதிரானது. இததான் வந்து இவங்க பதிவு செய்யணும். ஜஸ்ட் பதிவு செஞ்சா போதும். அக்கவுண்டபிலிட்டியா ஒரு கணக்குக்கு ட்விட்டர்ல போய் ஒரு ட்வீட் போட்டா போதும். அதுக்கு மேலலாம் வந்து பேசுனேன்னா, மேல முதலாளி வந்து ஆ ஆ அதேதான். முதலாளிக்கு கட்டுப்பட்டு தானே இருக்கணும். அதனால கம்பெனி முதலாளிக்கு கட்டுப்பட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ட்வீட் போட்டாச்சு. இப்போ முதலமைச்சரான விஜய் அவர்கள் இவ்ளோ பெரிய அறிக்கையை கொடுத்து போட சொல்றாரு. என்னது, நாங்க நீட்டுக்கு ஆதரவானவர்கள் தான், நீட் வந்து விலக்கு வேண்டும் அதெல்லாம் சொல்லிட்டாரா? அப்புறம் அப்ப எதுக்கு இங்க கூட்டம் போட்டுட்டு இருக்கிற இந்த மாணவர் இயக்கத்தை சார்ந்தவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போணும்? எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? அதை எப்படி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? நான் வந்து போட்டோவும் போடுறேன், முடிஞ்ச வீடியோவும் போடுறேன். உங்ககிட்ட பேட்ச் இல்லாம எங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அது எந்த வகையிலும் புரியவே மாட்டேங்குது. அவங்க கேக்குற ஐயா பேட்ச் போடுறாங்க சார். பேட்ச் போடாம வந்து அரெஸ்ட் பண்றாங்க சார். ரவுடியா போலீஸ் சார் அவனுங்க. ரவுடியா போலீஸ் பேட்ச் இல்ல போலீஸ் ஒரு யூனிஃபார்ம் வேற. இதாங்க அந்த வீடியோ. இதுல அந்த நேம் பேட்சே இல்லாம வந்து அராஜகமா போலீஸ் வந்து இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த போராட்டத்தில் குதித்த மாணவர்களுடைய வாக்குமூலமா இருக்கு. அவங்க போகும்போதே வந்து கூச்சல் இட்டுட்டு போறாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த போட்டோஸும் நான் வந்து ஷேர் பண்றேன். பேசிட்டு இருக்கும்போதே வரும். இதுதாங்க ட்வீட் ஒண்ணு சொல்லுது. ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்கு விஜய் அவர்கள் பக்கத்துல இருந்து. ஒரு ட்வீட்டை போட்டாச்சு. அந்த ட்வீட் வந்து கணக்கு காமிக்கிறதுக்காக போட்ட ட்வீட். ஏன்னா இவங்க கூட கூட்டணியில இருக்கிற கட்சிகள் வந்து என்ன விஜய் திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கும் பேச மாட்டேங்கிறாரு, எதுக்குமே பேச மாட்டேங்கிறாரு, இன்னைக்கு நீட்டுக்கு கூட பேச மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டேன்னா வரமாட்டாங்களா? ஏன் நல்லா உட்காந்துருக்காங்களோ கை எப்படி போட்டு சுகமா? ஓஹோ, அதனால வரமாட்டாங்க அப்படிங்கிறீங்க. சரி, இருந்தாலும் காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருக்கு இல்லையா? அப்போ அவங்களுக்காக ஒரு ட்வீட்டை போடணும். அதுக்கு போட்டாச்சு. ஆனா முதலாளி யாரு? முதலாளி கோச்சிக்க கூடாது. அதனால அங்க என்ன நடந்துச்சோ அதே மாதிரி போலீஸை வச்சு ஒரு அட்ராசிட்டி.
இவங்களெல்லாம் கைது பண்ணி இந்த மாணவர்களை எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. இது முக்கியமா என்னன்னா, இந்த விஷயம் கொஞ்சம் ஹீட் ஆயிட்டு இருந்த சமயம், ஒரு 2 நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் விஜயோடைய அஃபிஷியல் ஐடில இருந்து வரல. ஆனா டிவிகேவுடைய ஐடி விங்ல இருந்து வருது. என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க? அதுதான் அல்டிமேட். அதாவது போலீஸோடைய அடிதடியும், இந்த மாணவர்களுக்கு இடையே நடந்த அந்த போராட்டத்தையும் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன எங்க ரஞ்சித் அண்ணா ட்வீட் போடுற மாதிரியே இருக்கு. எந்த இடத்துலயுமே வந்து பிஜேபின்னு வராது, தாவேகான்னு வராது. ஆனா திமுகனா மட்டும் வந்துரும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? சரி போங்க. அதுல என்னன்னா, இதை தவிர்த்திருக்கலாம்னா என்ன சொல்ல வரீங்க? போராட்டமே பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல அராஜகம் போலீஸ் சைட்ல இருந்து நடந்திருக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? நடந்திருக்க கூடாது அப்படின்னா நீங்க எந்த இடத்துலயுமே பிஜேபின்னு சொல்லலையேப்பா. பிஜேபின்னு சொல்லலையே. 2 பேருக்கு இடையில பிரச்சனை நடந்திருக்க கூடாதாமா. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு? நடந்திருக்க கூடாதுன்னு. அப்ப என்ன சொல்ல வரீங்க? போராட்டம் பண்ணாதீங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கோங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி, உங்களை பொறுத்த வரைக்கும் நேத்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து போறாரு. அந்த போராட்டத்துல அவர் போனதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாவே இஷ்யூஸ் வந்து பெருசாகுது. நிறைய பேர் வந்து இதை வேற ஒரு கண்ணோட்டத்திலையும் பாக்குறாங்க. இவர் போகாம இருந்திருந்தா இந்த ப்ரொட்டஸ்ட் இன்னமும் வந்து தொடர்ந்து இருந்திருக்குமோ என்னமோ, இவர் போய் கெடுத்து விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பாக்குறாங்க. இவராலதான் வந்து இவ்வளோ கலவரம் வர்றதுக்கான காரணமாகவே அமைஞ்சிருச்சுன்னு கூட சொல்றாங்க. சரி ஓகே, எனிவேஸ் இப்போ அவரை வந்து தட்டி தூக்குது போலீஸ். இவங்களோட கூட்டணியில இருக்காங்கங்க. விஜய் அவர்கள் முதல்ல 6 மணி நேரம் எந்த ட்வீட்டுமே போடல. அவர் ட்வீட் போடல அப்படிங்கிறதுக்கே நிறைய கார்ட்ஸ், மீம்ஸ் எல்லாம் நியூஸ் கார்ட்ஸே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஒரு கண்டனம் மாதிரி ஒரு இது போடுறாரு. அந்த இடத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே பிஜேபி அப்படின்னு இல்லை, ஒரே ஒரு இடத்துல ஒன்றியம் இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சதுதான். அதுல நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். என்ன சொல்ல வர்றார் விஜய் அவர்கள்னா, மத்த கட்சியினர மாதிரி நாங்க வந்து நீட்டை ஒழித்தே தீருவோம், எங்க கிட்ட வந்து ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்லாம் நாங்க பொய் சொல்ல மாட்டோம் அப்படின்னு இவங்க யார குத்தி காமிக்க வராங்க அப்படின்னா, இப்ப கூட சுத்தி சுத்தி அவங்க திமுக கிட்ட தான் இருக்கிறாங்களே தவிர இந்த பிரச்சனையோட கோர் என்ன, இதற்கு காரணமானவங்க யாரு, இன்னைக்கு என்ன ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு, இதற்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்து எந்த தூரத்துக்கு பங்களிப்பு அளிக்கலாம், இதெல்லாம் இல்ல. அப்ப கூட திமுக குறை சொல்லணும். ஆனா நான் இந்த இடத்துல வந்து எப்பயுமே சொல்றதா மறுபடியும் பதிவு செய்யறேன். அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானா இருந்துச்சு. மேபி அது ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் இன்னைக்கு. ஆனா இட் வாஸ் அ வெல் பிளான்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான். அது என்ன அப்படின்னா, எங்களை நீங்க ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா எங்க கிட்ட நீட்டை ஒழிக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படிங்கறத உதயநிதி அவர்கள் சொன்னது. அவங்க ஆட்சிக்கு வந்தாதான் அவங்க அதற்கப்புறம் 2024 வர எலெக்ஷன்ல எப்படியாவது போராடி ராகுல் காந்தியை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டோம் அப்படின்னா அதற்கப்புறம் கொஞ்சம் ஈஸியா தமிழ்நாட்டுக்கான நீட்டு விலக்கு வாங்கிடலாம் அப்படிங்கறத அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான். அந்த பிளான் கூட இல்லாம அதை வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறீங்களா? உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கு? அது ஃபெயிலியர் மெத்தடா இருக்கலாம், ஃபெயிலியர் மாடலா போயிருந்திருக்கலாம். ஆனா அட்லீஸ்ட் they had a very strong plan இருந்துச்சு. அதற்காக அவங்க போராடி 40க்கு 40 அப்படின்னு தமிழ்நாட்டையும் வந்து பாண்டிச்சேரியும் சேர்த்து எம்பியை ஜெயிச்சும் கொடுத்தாங்க திமுகவினர். அவ்வளவுதான் அவங்க பண்ண முடியும். இதுல நிறைய விஷயங்கள் ப்ளே ஆச்சு. ராகுல் காந்தி தான் ஒரு பப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு. நீங்க என்னதான் போராட்டி முட்டுன்னு நீங்க புஷ் பண்ணி கொண்டு போனாலும் நான் ஜெயிக்க போறது இல்ல அப்படிங்கறத. இன்னொன்னு பிஜேபியோட இவிஎம் மெஷின் அண்ட் எஸ்ஐஆர் இது எல்லாமே ப்ளே பண்ணி திரும்பியும் வந்துட்டு மோடி அவர்கள் பிஜேபி தான் ஆட்சி அமைச்சாங்க. அதை ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் திமுகவுடன் இருந்துச்சு. உங்ககிட்ட என்ன இருக்கு? அதுக்கான ஏதாவது ஒரு பிளான் இருக்கா? எப்படி நீங்க அடுத்தவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானை குறை சொல்லுவீங்க? அவங்க ஒன்றும் பொய் சொல்லிட்டுலாம் வரல. அந்த பிளான் மேபி ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஏன்னா நம்பி போனது பப்புவ. பட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிஎம் அங்கிள்? விதவிதமா ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க. ஐடி விங்ல இருந்து ஒரு ட்வீட், அதாவது அதிகாரிகளுக்கும் இந்த மாணவர்களுக்கும் இடையேயான அந்த அடிதடி வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ட்வீட்ல எங்க தேடினாலும் ஒன்றியமும் பிஜேபி அப்படிங்கிற வார்த்தையே இல்ல. யார் இந்த நீட்டை கொண்டு வந்தாப்போ? இருட்டுக்குள்ள உட்காந்து யாரை கண்டிச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே புரியலையே. சரி, இதுல இன்னமும் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ரவுட் மாஃபியா செட் பண்ண இன்ஸ்டா வீடியோஸை பார்க்க முடியுது. இதுல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, டேய் புரிஞ்சுக்கோங்கடா கொத்தூஸ், நாங்க கேட்பறது வந்து பேன் நீட்டு, அங்க அவங்க போராடிட்டு இருக்கிறது ஃபேர் நீட்டு, அதனால தான்டா நாங்க பேசல, அதனால தான்டா விஜய் அவர்கள் வந்து பெருசா ட்வீட் போடல. இதெல்லாம் வந்து ராகுல் காந்திக்கு அடிதடி நடந்து அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி. சரி, இது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இடதுசாரிகள் சொல்றதுதான்.
அதாவது நீட்டில் உள்ள குளறுபடிகளுக்காக நம்ம போராடல, நீட்டே ஒரு குளறுபடி தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்கல்ல. அதுவும் இது ஒரே மாதிரி தானங்க இருக்கு. அப்போ உங்க ஸ்டாண்ட்ல தானே அவங்க வராங்கன்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனா அதுல இருக்கிற வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்றது அறிவார்ந்து யோசிச்சு சொல்றாங்க. நீட்டே ஒரு குளறுபடி தான். நீட்டுக்குள்ள இருக்கிற குளறுபடி தேவையில்ல. அதனால பேன் நீட். நாங்க நீட்டே வேண்டாம் தான் போராடுவோம் அப்படின்னு இங்க போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தோடு ஒத்து போய் தான் இங்கேயும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எஸ்எஃப்ஐயா இருக்கட்டும், திராவிட கழகங்கள், திராவிட இயக்கங்கள் பண்ணிட்டு இருந்தாலும், இவங்க சொல்றது பேன் நீட். அங்க நடந்துட்டு இருக்குது ஃபேர் நீட். என்னன்னா இப்ப ரீசெண்டா அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. அதனால வந்து தர்மேந்திர பிரதான் அவங்கள வந்து ரிசைன் பண்ண சொல்லியும், ஃபேர் நீட் வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி அங்க நடந்துட்டு இருக்குது. அதற்காக வந்து நம்ம கேட்கக்கூடாதுன்னு எதுவுமே இல்லையே. இப்பதான் நம்ம வாய்ஸ ரைஸ் பண்ணி பேன் நீட் அப்படின்னு பேசணும் அப்படின்னா, நான் வந்து இந்த தக்கூஸ்க்காக சொல்றேன். கொத்தூஸ்ன்னு சொல்லி வீடியோ போட்டா அந்த தக்கூஸ்க்காக சொல்றேன். பேன் நீட் அப்படின்னு இங்க நம்ம வாய்ஸ ரைஸ் பண்ணாதான் அவனோட காது இப்போ கேட்க ஆரம்பிக்கும். நம்ம எல்லாம் வந்து ஃபேர் நீட்ட கேட்டுட்டு இருக்கும்போது ஏன் தமிழ்நாடு மட்டும் பேன் நீட்ன்னு கத்திட்டு இருக்குது? அப்போ நீட்ல இருக்கிற பிரச்சனைகள் என்ன? நீட்டில் பாதிக்கப்படக்கூடிய அந்த மாணவர்கள் யாரு? அவங்க இதற்கு முன்னாடி வந்து எத்தனை பேர் வந்து நீட் மூலமாக படிச்சு வந்தாங்க? அதனால தமிழ்நாட்டுல எவ்வளவு தூரம் வந்து தமிழ்நாட்டு மெடிக்கல் ஹப்பா உயர்ந்திருக்கு? யாருடைய படிப்பை இவங்க பிடுங்குறாங்க? அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். அவங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் வரைக்கும் ஓகே. அத ஃபேரா நடத்துங்கன்னு பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏன் இவங்க வித்தியாசமா பேசுறாங்க அப்படின்னு அவங்களுடைய கவன ஈர்ப்பு வரும். அத அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அங்க இருக்கிற யூடியூபர்ஸ்ல எவ்வளவோ பேரு இந்த துருவ் ராத்தே மாரியான கொஞ்சம் விவரமானவங்க, ஏன் தமிழ்நாடு பேன் நீட்ன்னு கத்திட்டு இருக்குங்கிறத விளக்கமா கொண்டு அவங்க பேசுவாங்க. அப்படி பேசும்போது அவங்க ஓஹோ! நம்ம கத்த வேண்டியது ஃபேர் நீட் இல்ல. நம்ம கத்த வேண்டியது பேன் நீட் அப்படின்னு அவங்களுக்கு புரியும். அதனால தான்டா பேசிட்டு இருக்கிறோம் தக்கூஸ். புரியுதா உங்களுக்கு? நீங்க எங்களோட ஸ்டாண்ட எடுத்துக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஏத்தாப்புல நேக்க தடவி குடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களோட தலைமை அப்படி. உங்க தலைமைக்கு ஒரு முதலாளி இருக்கிறார்ல, அவருக்கு ஏத்தாப்புல தான் அவரு பேசுவாரு. அப்புறம் கடைசியா இந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க. அதாவது கூட்டமா 5 பேர் நின்னா கூட நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்குது இந்த போலீஸ். இந்த லா அண்ட் ஆர்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாரோட துறைக்கு கீழே வருது அப்படின்னா, நம்மளுடைய அங்கிள் சிஎம் விஜய் அவர்களுடைய துறைக்கு கீழே வருது. 5 பேர் கூட்டமா இருந்தாலே அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது அதிகாரிகள் எடுத்த முடிவா? இல்லைன்னா ஆதவர்ஜினா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனா? இல்ல சிஎம் அவர்களே கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனா? அப்படிங்கிறது தான் எங்க கேள்வி. எனக்கு அவரோட வாய்ஸ் வந்து இந்திரகுமார் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. அவர் சரியான கேள்வியை வைக்கிறாரு. அப்ப என்ன 144 என்ன ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறீங்களா? அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்கு 5 பேர் நிக்கக்கூடாது? டீ கடையில 5 பேர் சேர்ந்து நிக்க மாட்டாங்களா? என் குரூப்லயே 5 பேர் இருக்காங்க. நான் 5 பேரையும் கூட்டிட்டு நான் இந்தியாவுக்கு வந்தா போய் நின்னு டீ குடிக்க கூடாதா? என்னையா இது பிரச்சனை? அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு பேசுறீங்களே, அப்ப நீங்க வந்து ஒரு ட்வீட் போடுறீங்க. என்ன ட்வீட்டு? நாங்க நீட்டுக்கு எதிரானவர்கள், நாங்க நீட்டை ஆதரிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. உங்க பேச்ச கேட்டு நாங்க போராட்டத்துக்கு எங்க முதல்வர் விஜய் அவர்களே வந்து நீட்டுக்கு எதிராக தான் நிக்கிறாரு. அப்போ இந்த போராட்டம் வந்தனா அவர் வந்து கூட வந்து உட்காருவாரு, இல்ல ஆதவ போய் உட்கார சொல்லுவாரு அப்படின்னு நம்பி நாங்க களத்துக்கு போனோம் அப்படின்னா எங்களை அடிச்சு உள்ள தூக்கி போடுவீங்க, அப்படிதானே? அப்ப என்ன சொல்றீங்க? ட்வீட் போடுங்க, வீட்டுக்குள்ள போங்க, வீட்டை பூட்டுங்க, இருட்டுக்குள்ள உட்காந்து மறுபடியும் ட்வீட் போடுங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படிதான் சொல்லணுமா என்ன? ஏன்னா ரஞ்சித் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது நேத்து வரைக்கும் இந்த பிரச்சனைய ஒரு வார்த்தை கூட பேசாத ரஞ்சித் அண்ணா, இது வரைக்கும் வேற வேற பிரச்சனைகளுக்கு ஒரு இடத்துல கூட வந்து தாவேக்கான் மென்ஷன் பண்ணாத இந்த ரஞ்சித் அண்ணா, நம்மளுடைய அறிவு அவர்கள் வந்து அரெஸ்ட் ஆன உடனேதான் நீட்டுக்காக வாயே திறக்கிறார். யாரனா எதிர்த்து கண்டிச்சு பேசிட்டு இருக்கீங்க? இருட்டுக்குள்ள உட்காந்து யார கண்டிக்கிறீங்க? சிஎம் விஜய் அவர்களும் அதான் பண்றாரு. யார கண்டிக்க சொல்றீங்க வீட்டை பூட்டிட்டு?